ஓகே. எல்லாரும் வீடியோ பார்த்து, பார்த்து பாசிட்டிவா மாறிட்டீங்களா? ஓகே. உங்களோட லைஃப்ல நெறைய மேஜிக் நடக்கணும், நெறைய சர்ப்ரைஸ் நடக்கணும், நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் இல்லையா? ஸோ எல்லாரும் லைக் பண்ணி எனர்ஜிக்குள்ள வந்துருங்க. வீடியோல உங்களுக்கான மெசேஜ் மட்டும் தான். இன்னைக்கு யுனிவர்ஸ் முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன சொல்றாங்க? நீங்க என்ன பண்ணணும்? என்னலாம் இதுவரையும் நீங்க பண்ணாம இருக்கீங்க? எவ்வளோ பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க? அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்றத யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம நீங்க ஃபஸ்ட்டு லைக் கொடுத்து உள்ளே வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப ஃபோக்கஸ்டாக நினச்சிட்ருப்பீங்க. பட் அது நடக்காமல் இருக்கும். ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்தில் அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். நடக்கவே நடக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் பர்சன் மனசில் நினச்சாலும் சரி, அவங்க பேசலை எப்போ பேசுவாங்கன்னு நீங்கள் மனசில் நினச்சாலும் சரி, இல்லை ஒர்க்கு சம்மந்தமாகவே நீங்கள் மனசில் நினச்சாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் நான் இதை ட்ரை பண்ணுறேன் பட் எனக்கு அது நடக்கவே மாட்டுது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? அது அப்படியே மனசில் ஒரு நிமிஷம் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு டக்குன்னு உங்கள் மனசில் அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். நடந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணணுன்னா அப்படி இல்லை, நடந்துருச்சு இந்த விஷயம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பி மைண்டோடு நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க. நிறைய மேஜிக்கை உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும், என்ன யூனிவர்ஸ் கைட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு அதை பண்ணிவிட்டு வாங்க. நான் சொல்யூஷன்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணீங்களா? ரொம்ப நாளாக அப்செட்டாக இருக்கீங்களா? குழப்பம். என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் இருக்கீங்களா? உங்களை சுற்றி நிறைய பேர் உங்களையே டார்கெட் பண்ணுறாங்களா? இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி உங்களையே போட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா? நீங்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனை காரணம். நீ அமைதியாக இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. நீ வாயை மூடிட்டு இருந்திருந்தால் இந்த விஷயம் நடந்திருக்காது. நீ ஏன் இப்படி பண்ணுற? நீதான்னு உங்களையே டார்கெட் பண்ணுறாங்களா? எதனால் தெரியுமா? நீங்கள் ஓவராக அன்பு வச்சதால் மட்டும்தான் இன்றைக்கி நீங்கள் தூங்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கவங்க உங்களை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாருமே நல்ல நிம்மதியான தூக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நைட் ஆனால் ரொம்ப டிப்ரெஷன், அழறீங்க. யாருக்கிட்ட சொல்கிறது? யாருமே நமக்கு உண்மையாக இல்லை. யாருக்கிட்ட இதை ஷேர் பண்ணுறதுன்னு கூட உங்களுக்கு தெரியலை. அவ்வளோ பெயினையும் மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுக்கு சொல்யூஷன் கிடைக்காதா? நான் வாழணுமா சாகணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்குள்ளே இருக்கீங்க. இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? கடவுளே வழி சொல்லுன்ற மாதிரி ரொம்ப கத்துறீங்க, கதறீங்க. பட் உங்களுக்கான சொல்யூஷன் வர மாதிரி தெரிஞ்சால் கூட உங்களுக்கு கிடைக்க மாட்டேன்து. ஏன் கிடைக்கல? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் நல்லது தானே பண்ணேன், எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்கேன். பட் எனக்கு மட்டும் ஏன் கெட்டதாக நடக்குது? அப்படின்ற உங்கள் மனசு கஷ்டம்தான் உங்களை போட்டு சாகடிக்குது. பார்த்தீங்களா? சூப்பர்! நீங்கள் கஷ்டப்படுறீங்க. பட் உங்களுக்கான டைமிங் வந்துடுச்சு. இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம். ஸோ உனக்கான டைம் வரப்போகுது. நீ வெயிட் பண்ணு. உன்னோட கர்மா கழியறதுக்காக இவ்வளோ கஷ்டத்தையும் நீ பார்க்குற. யுனிவர்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள். யுனிவர்ஸ் உங்களை அழகாக அவங்கக்குள்ளே கூப்பிடுறாங்க. நீ வந்துரு, யுனிவர்ஸோட சரண்டர் ஆகு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கான டைமிங் வரட்டும், உனக்கான லக்கி டைம் வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் என்ன நடந்தாலும் உன்னை ஹாப்பியாக மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ஸோ நீ அமைதியாக இரு. இப்போதைக்கு நீ டிப்ரெஷனுக்குள்ளே போக வேண்டாம். எல்லாமே மாறப்போகுது. இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் உனக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி மாறப்போகுது. நீ ரொம்ப அப்செட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நான் ஆரம்பத்திலேயே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கலையோ அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கன்னு. ஏன்னா நீங்கள் கற்பனை பண்ணும்போது அந்த விஷயம் உண்மையிலேயே உங்கள் கைக்கு வரும். இது நீங்கள் டைமிங்கும் உங்களுக்கு பாருங்கள், யுனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமிங் வரப்போகுது. நீ நினச்ச விஷயம் நடக்க போகுது. நீ கவலையே படாத. நீ என்ன மனசில் நினச்சியோ அந்த விஷயம் நடக்க போகுது. அதுக்கான ஒர்க்கிங் போயிட்டு தான் இருக்குது. நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன்னோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணு. உன்னை கான்ஃபிடெண்ட்டாக மாற்றிக்கோ. செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசி. உன்னை சுற்றி இருக்கவங்கலாம் உனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களா? அமைதியாக ஒரு நிமிஷம் உட்காந்து, காமாக உட்காந்து என்ன பிரச்சனை என்னன்றதும் கண்டிப்பாக உங்கள் மனசாட்சி சொல்லுங்க. அது உண்மையை தான் சொல்லும்.
ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து நிதானமா என்னோட மனசு என்ன சொல்லுது? 1000 பேர் 1000 சொன்னாலும், உங்க மனசுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? உங்க மனசுட்ட கேளுங்க. நீங்க கோவத்துல இருக்கும்போதோ, டென்ஷன்ல இருக்கும்போது எடுக்கிற எந்த முடிவுமே யாருக்குமே சரியா இருக்காது. அமைதியா ரிலாக்ஸா ஒரு இடத்துல உட்காந்து நிதானமா உங்க மனசு சொல்றத கேளுங்க. உங்க மனசு கண்டிப்பா நல்லது தான் உங்கள சொல்லும். உங்கள ஃபோக்கஸ் பண்ண உங்கள தைரியப்படுத்துறதுக்கு உங்க மனச தவிர வேற யாருமே பண்ண முடியாது. உங்க டைமிங் வர வரையும் நீங்க இப்படியே அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லன்றது தான் யுனிவர்ஸ் சொல்றாங்க. நீ ஹேப்பியா இரு. நான் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். நீ ஹேப்பி மூமெண்ட்ல இரு. உனக்கு நெறைய வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களோட பர்சன் மனசுல ஏதோ ஒருத்தவங்கள நெனச்சிருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்க அன்பானவங்களுக்கு புடிச்ச சர்ப்ரைஸ்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்களா? நெறைய அவங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுத்துருக்கீங்களா? சர்ப்ரைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு பிடிக்குன்றதால, அவங்களுக்கு நெறைய நீங்க அன்பான சர்ப்ரைஸ்லாம் குடுத்து இப்ப ஏமாந்துட்டீங்களா? ஆ ஸோ உங்கள நீங்க கேர் பண்ண வேண்டிய டைமிங் தான் இப்போ சொல்லிட்டுருக்காங்க. நீங்க உங்கள ஸ்மார்ட்டா மாத்திக்கணும். உங்கள சுத்தி வந்து நெகட்டிவ் பீப்பிள் இருக்காங்க அப்டின்னா, அவங்க பக்கம் நீங்க திரும்பவே கூடாது. ஏன்னா, அந்த நெகட்டிவ் உங்கள சுத்தும். உங்களுக்கான டைமிங் வர வரையும் நீங்க உங்கள வந்து மெழுகேத்திக்கணும். உங்களோட ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க என்னோட டைம் வரப்போதுன்னு நெனைக்காதீங்க. வந்துடுச்சு. நான் ரொம்ப லக்கின்றத ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்ல போடுங்க. நீங்க எல்லாருமே ரொம்ப லக்கி தான். லக்கி, மேஜிக் இது என்னோட லைஃப்பில் வந்து மேஜிக் நடந்துகிட்டே இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப லக்கி பர்சன் அப்படின்றத கமெண்ட்ல குடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க குடுக்க பாசிட்டிவ் உங்க மைண்டுக்குள்ள வரும். வர உங்களோட லைஃப்லயுமே மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்கள ஃபர்ஸ்ட்டு ஸ்மார்ட்டா மாத்திக்கோங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்க. உங்கள நீங்க கேர் பண்ணுங்க. உங்கள நீங்க கேர் பண்றதே இல்லன்னு நெனைக்கிறேன். தூக்கம் இல்ல, நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்ல, எதுவுமே இல்லாம நீங்க இருக்கீங்க. பட் அதெல்லாம் பண்ணது போதும். உனக்கான டைம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட்டு உன்ன கேர் பண்ணு அப்படின்றது தான் யுனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க. ஏஞ்சல் என்ன மெசேஜ் உங்களுக்கு குடுக்குறாங்க? ஏஞ்சல் வந்து உங்கள என்ன கைட் பண்றாங்க? எத பண்ண சொல்றாங்க? அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு புடிச்ச ஏஞ்சல் எல்லாத்தையும் நீங்க மனசுல நெனச்சுக்கோங்க. அவங்கவங்களுக்கு புடிச்ச ஏஞ்சல. நீங்க நெனச்ச விஷயம் நடந்துட்ட மாரியே நெனச்சுக்கோங்க. ஓகே. அன்பு. ஆ உங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கான அன்பான பெர்சன் வருவாங்க. ஆல்ரெடி இருந்த பெர்சன் வந்து ரொம்ப பெயின் குடுத்துருக்கலாம். உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஒரு பெர்சன யுனிவர்ஸ் உங்க லைஃப்ல அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சில பேர் வந்து அ வேண்டான்னு அவங்கள விட்டு விலகி நீங்க தூரம் வந்துட்டுருக்கலாம். அவங்களும் நீங்களும் பிரிஞ்சு கூட இருக்கலாம். சில பேரோட அ லவ் லைஃப் எப்படின்னா, அன்பு குடுக்குற மாரி நல்லா உங்கள்ட்ட அன்பு குடுத்துருந்துருக்கலாம் ஸ்டார்ட்டிங். திடீர்னு வந்து அந்த பெர்சன் வந்து காணாம போயிருப்பாங்க உங்கள விட்டு. அவ்ளோ பெயின் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. திடீர்னு வந்து நீங்க அவ்ளோ அன்ப குடுத்துருப்பீங்க அவங்களுக்கு. எவ்ளோ இருந்தாலும் சரி ஓகேன்ற மாரி, நம்ம அன்ப புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அப்படின்ற மாதிரி அவ்ளோ அன்ப குடுத்துருப்பீங்க. அவங்க கஷ்டப்படுத்தினாலும் நீங்க பதிலுக்கு அன்ப குடுத்துருப்பீங்க. பதிலுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு அவ்ளோ பெயின தான் குடுத்துருப்பாங்க. பெயின குடுத்துட்டு போயிருப்பாங்க. திடீர்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா, அவங்களோட குணம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள வந்து டாமினேட் பண்றது, உங்கள வந்து டார்ச்சர் பண்றது, உங்களோட அன்ப வந்து புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. அவ்ளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இது உங்க பெர்சன் அப்படின்னு தான்றதெல்லாம் கிடையாது. உங்கள சுத்தி இருக்கவங்களா இருக்கலாம், பக்கத்து வீட்லயா இருக்கலாம், உங்களோட ரிலேஷனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களோட வளர்ச்சிய புடிக்காத எந்த ஒரு பெர்சனா கூட இருக்கலாம். இல்ல உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருக்கவங்களா கூட இருக்கலாம். நீங்க என்ன பண்ணாலும், ஓகே சூப்பர் சொல்லுவாங்க. பட் நீங்க வளர்றது அவங்களுக்கு சுத்தமா புடிக்காது. கண்ணு முன்னாடியே நீங்க வளர்றீங்க அப்படின்னும்போது, எப்படி இவங்க மட்டும் இப்படி வந்தாங்க? திடீர்னு எப்படி இவங்களுக்குள்ள சேஞ்சஸ் நடந்துச்சு? அப்படின்னு நினைக்கிற ஒரு பெர்சனும் இருக்காங்க உங்களோட லைஃப்ல. உங்க கூடயே இருப்பாங்க. உங்கள்ட்ட நல்லா அன்பா பேசுவாங்க. பட் அவங்கள விட்டு நீங்க போயிடக்கூடாது. அந்த ஒரு மைண்ட் தாட்டும் அவங்களுக்கு இருக்கும். அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து டாமினேட் பண்றதா தான் இருக்கும். போட்டு வந்து உங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளோ அன்பு காட்டினாலும், என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அத பத்திலாம் கவல இல்ல. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கீழ இருக்க மாதிரி தான் அவங்க வந்து மைண்ட் தாட் எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ சில பேருக்கு வந்து புதுசா ஒரு லைஃப் வருது. மேரேஜுக்காக நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா,
மேரேஜுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. நல்ல ஒரு அன்பான பெர்சன் உங்க லைஃப்ல வருவாங்க. ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் நெறையா இருக்கு. நீங்க போட்டுலாம் அழுதுட்டுலாம் இருக்காதீங்க. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது பாருங்க. அழகா ஏஞ்சல்ஸும் கைட் பண்றாங்க. யுனிவர்ஸும் கைட் பண்றாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல இல்லையா? டைமிங் வருது வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான் அவங்க சொல்றாங்க. நீங்க அழுதுகிட்டே இருக்கிறத விட்டுட்டு, உங்கள நீங்க கேர் பண்ணுங்க. உங்கள நீங்க ஸ்மார்ட்டா வச்சுக்கோங்க. நீங்கலாம் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நல்லதா நடக்கணும், நடந்துட்டே இருக்குன்னு நினைங்க. நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் என் லைஃப்ல நடந்துட்டே இருக்கு. நான் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்கள யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ, அவங்கலாம் அழற மாதிரி நீங்க சந்தோஷமா இருங்க. காயப்படுத்திட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு ஈஸியா போயிடுவாங்கங்க அவங்க. பட் நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நீங்க ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ரொம்ப அன்ப குடுத்து குடுத்து ஏமாறதுக்கு பதிலா ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டெயின் பண்ணிட்டு, நீங்க உங்கள கேர் பண்ணுங்க. உங்கள செல்ஃப் லவ் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த டிப்ரஷன்லேருந்து வெளியில வரலாம். தூங்காம நீங்க கஷ்டப்படுறீங்கல்ல, ஸோ உங்களுக்கான டைமிங் வர வரையும் நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்க. மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். மெடிடேஷன் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க மைண்ட் வந்து காம் ஆகும். அழறதுக்குள்ளலாம் நீங்க போக மாட்டீங்க. 5 நிமிஷம் உட்கார முடியாது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. ஆனா 1/2 மணி நேரம் கூட நீங்க அசால்ட்டா உட்காருவீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா. ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க. 7 சக்ராவை ஹீல் பண்ணுங்க. உங்கள எந்த அளவு ஹீலிங் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த டிப்ரஷன்லேருந்து நீங்க வெளியில வந்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்க இப்போ வீடியோ முடிச்சிங்கன்னா, 7 சக்ரா ஹீலிங் பார்க்குறீங்க. யூடியூப்ல போட்டு பாருங்க. மெடிடேஷன் பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, யார் சொல்லி தர்றது பிடிச்சிருக்கோ, அவங்களோட வீடியோ பாருங்க. அப்படி இல்லையா, யாராவது கிளாஸ் நானுமே கிளாஸ் எடுக்கிறேன். மெடிடேஷன் கிளாஸுமே ரேக்கி அதே மாதிரி மெடிடேஷன் கிளாஸு, 7 சக்ரா ஹீலிங் கிளாஸ் 2மே சேர்ந்த பேக்கேஜாக இருக்குது. டேரோ கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. தேவைன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங் வேணுன்றவங்களும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட தான் கிளாஸ் சேரணும்லாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சி உங்கள் மைண்டுக்கும் மனசுக்கும் யாருக்கிட்ட சொல்லுதோ அவங்கள்ட்ட கிளாஸ் சேர்ந்து மெடிடேஷனை பண்ணி உங்களோட மைண்டை காமாக வச்சுக்கோங்க. பிரச்சனை மேலே பிரச்சனை நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு பிரச்சனை ஓடி போயிடணும். ஐயய்யோ! இவன் என்ன இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கான்? இவன்கிட்டயே நம்ம வர முடியாது போலயே! அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை பயந்து ஓடி போயிடணும் உங்களை விட்டு. ஓகேவா? நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், காமாக இருக்கணும். அந்த பிரச்சனை தான் அலறிக்கிட்டு ஓடணும். அந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவ் அப்படின்றத கமெண்ட்டில் கொடுங்க. நான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்றத கமெண்ட்டில் கொடுங்க. பாருங்க ஏஞ்சல் மெசேஜ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏஞ்சல் என்ன கைட் பண்ணுறாங்கன்னு. ஏஞ்சலே கமெண்ட்டில் வந்துட்டாங்க. சாரி, ஏஞ்சலே வந்துட்டாங்க பாருங்க. கார்டில் வந்துட்டாங்க. உங்களோட லைஃப்பை பேலன்ஸாக கொண்டு போக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பாசத்தை கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு ஏமாந்து ஏன் உட்கார்ற? எங்கே பாசம் கொடுக்கணுமோ அங்கே பாசத்தை கொடுங்க. எங்கே கோவத்தை காட்டணுமோ அங்கே கோவத்தை கூட நீங்கள் காட்ட பிடிக்கலையா, அமைதியாக சைலண்ட்டாக இருங்க. நம்ம சைலண்ட்டாக இருந்தாவே பல பிரச்சனை சால்வ் ஆகும் தெரியுங்களா? ஸோ உங்களை காமாக நார்மலாக உங்களை ஹீல் பண்ண சொல்கிறாங்க. 7 சக்ரா வந்திருக்கு பாருங்கள். நான் சக்ரா பற்றி பேசிகிட்டு இருந்தேன், உடனே 7 சக்ரா வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 7 சக்ரா ஹீல் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் எங்கே பிளாக்கேஜ் ஆகுதுன்னா, சக்ராவை மெடிடேஷன் பண்ணுங்கள். சக்ரா ஹீலிங் கொடுங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஏஞ்சல்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு நிறையவே இருக்குது. 666 நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. 999 பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1010 பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்பை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பட் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்றது தான் யூனிவர்ஸ் கேட்குறாங்க. உங்களோட ஃப்யூச்சரை யோசிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. பட் அதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றீங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காடுறீங்க. உங்களோட ஃப்யூச்சரை தான் யூனிவர்ஸ் பார்க்க சொல்கிறாங்க. ஏஞ்சலும் பார்க்க சொல்கிறாங்க. உங்களோட ஃப்யூச்சர் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. உங்களுக்குன்னு நிறைய திறமைகள் இருக்குது. அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு தான் யூனிவர்ஸ் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஏஞ்சல் வந்திருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. ஏஞ்சல் கார்டில் பாருங்கள். நல்லா சூரியன் இருக்காங்களா? நீங்கள் நிறைய வந்து பட்டர்ஃப்ளை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெட் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலரில் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இயற்கையோட நீங்கள் நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம்லாம் நீங்களே மறந்துடுவீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும். ஏன்னா உங்களுக்கு நேச்சுரல் வந்து நல்லா கனெக்ட் ஆகுது. பிரைட்டான லைஃப் இருக்குது. ஏஞ்சல் கார்டில் பாருங்கள் சூரியன் இருக்காங்களா? உங்களுக்கான வாழ்க்கை இருக்குது. நீங்கள் தான் அந்த பாதையில் போய் அதை வந்து நீங்கள் தான் அடையணும்.
உங்களோட லைஃப்ல புதுசா அன்பு காட்டுற ஒரு பெர்சனும் வருவாங்க. ஏஞ்சல்ஸ் கைடன்ஸோட வருவாங்க. அந்த ஒரு பெர்சன் நல்ல ஒரு அன்பான, அண்டர்ஸ்டாண்டிங்கான பெர்சனா இருப்பாங்க. யாரா வேணாலும் இருக்கலாம் இவங்க. இவங்க உங்க ரிலேஷனா இருக்கலாம், உங்களோட ஒர்க்க வந்து சப்போர்ட் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல உங்களோட திறமைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கலாம், உங்கள ஃபுல்லா கைட் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஏஞ்சல்ஸ் அனுப்புற ஒரு பெர்சன் தான். உங்க லைஃப்ப டோட்டலா மாத்தக்கூடிய ஒரு பெர்சனா கூட இருக்கலாம். நீங்க சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் பண்ண பண்ண இந்த பெர்சன் யாருன்றதையும் உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்க வராங்க பேசுறாங்க அப்படின்னா, என்ன நோக்கத்தோட நம்மகிட்ட பேசுறாங்கன்றத நம்மளோட இன்ட்யூஷன் சொல்லும். அது மெடிடேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க. பண்ண பண்ண நீங்க ஹீல் ஆகுங்க. 7 சக்ராவை ஹீல் பண்ணுங்க. உங்களுக்கான பிரைட்டான லைஃப்லாம் இருக்கு. நீங்க அப்செட்டான மைண்ட் செட்டுக்குள்ள போறீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு அதுலேருந்து வெளியில வாங்க. நைட்லாம் தூக்கம் இல்லாம எத்தன பேர் கஷ்டப்படுறீங்க? கஷ்டத்துலேருந்து வெளியில வந்துட்டு, உங்களுக்கு நெறைய புதுசு புதுசாலாம் ஐடியா பண்ணக்கூடிய பெர்சன் தான் நீங்க. ஒரு ஒர்க் பண்றீங்கன்னா, அதில நியூவா வந்து இது பண்ணலாமா? அது பண்ணலாமா? ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். ஒரு வீட்லயே ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரியேட்டிவா உங்க மைண்ட் தாட்டே நெறைய பண்ணும். இது பண்ணலாமா? அது பண்ணலாமா? இப்படி டெக்கரேஷன் பண்ணலாமா வீட்ட? அந்த மாரி ஒரு மைண்ட் தாட்லாம் இருக்கும். பட் நீங்க அப்செட்டா இருக்கிறதால உங்களுக்கு புடிச்ச விஷயத்தையே நீங்க மறந்துட்டீங்க. நீங்க ரொம்ப வந்து வீக்கா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க நல்லா நெறைய நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் திறமை இருந்திருக்கும். நெறைய வந்து ம் மெச்சூரிட்டியா நெறைய விஷயங்கள யோசிச்சிருப்பீங்க. நெறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் உங்க லைஃப்ல. நெறைய வந்து உங்களுக்கு கிரியேட்டிவா பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு இப்ப எதையுமே கிரியேட்டிவாவும் பண்ண மாட்றீங்க. எந்த ஒரு மைண்ட் செட்குள்ளேயும் நல்ல மைண்ட் செட்குள்ள போக மாட்றீங்க. உங்கள அப்செட்டா வச்சுக்கிறீங்க. உங்கள டவுன் ஆக்கிர்றீங்க. ஃபுல்லா பேட்டரி இல்லாத ஃபோன் மாதிரி ஆக்கிர்றீங்க. ஸோ நீங்க தான் உங்கள வந்து கேர் பண்ணணுன்றது தான் யுனிவர்ஸ் சொல்றாங்க. டைம் வருது, கர்மா முடிய போகுது, உங்களுக்கான டைம் வருது. வெயிட் பண்ணி இதெல்லாம் ஒரு கர்மா பீரியடா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டைமிங் வந்துடுச்சு. நீங்க தான் எழுந்து ஓடணும். ஓடுறதுக்கு ரெடியா இருங்க. எவ்வளோ நடந்தாலும் பரவால்ல, என்ன நடந்தாலும் பரவால்ல. நான் ஹாப்பியா தான் இருப்பேன். எனக்கு எல்லாமே யுனிவர்ஸ் குடுக்குறாங்க. இப்போ இந்த இந்த டைம்ல நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வச்சதுலருந்து பாசிட்டிவா மட்டும் இருங்க. ஒரே ஒரு நாள் இருந்து பாருங்களேன். எனக்கு தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு. இருக்கட்டுமே. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க எதுவுமே பண்ண வேணாம். பாசிட்டிவா கூட இருக்கணும். நம்ம என்னைக்கு பாசிட்டிவா இருக்கணும்னு நெனைக்கிறோமோ, அன்னைக்கு தான் நம்ம நெகட்டிவாவே யோசிப்போம். இத பண்ணாத அப்டின்னா தான் நம்ம மனுஷனோட பிரெயின் என்ன பண்ணும்? அத வந்து பண்ணும். பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி என்னவா இருக்கும்? அப்படின்னு நம்ம அத தான் பண்ணணும்னு நம்ம மைண்ட் போகும். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த மாதிரி கைய நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு நான் எல்லா வீடியோலயும் இதுதான் சொல்லுவேன். கைய நல்லா நீங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி காலையிலயும் நைட்டும் நில்லுங்க. I am the strong, I am the queen, I am the king, I am the success, I am the magic, my life in magic. ஐ எம் த மேக்னெட். என்னோட லைஃப்ல எல்லாத்தையுமே நான் காந்தம் மாதிரி இழுக்கிறேன். பணம் ஈஸியா வருது. நான் நெனைக்கிற ரிலேஷன்ஷிப் சூப்பரா போகுது. என்னோட லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயி மேஜிக் மாதிரி நடக்குது என்னோட லைஃப். அந்த மாதிரி ஒரு கற்பனைய கொண்டுட்டு வாங்க உங்க லைஃப்ல. நடந்துருச்சு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இதோ இருக்காங்க. என்னோட பெர்சன் பக்கத்திலேயே இருக்காங்க. நெறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்திருக்கும். நீங்க இன்னைக்கு மனசுல நெனைச்ச விஷயம் நடக்கணும் அப்டின்னா, இந்த ஒரு சின்ன டெக்னிக்க உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க. கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நடக்கும். நீங்க எந்த விஷயம் நெனச்சிருந்தீங்கனாலும் அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க. நீங்க உங்களோட கற்பனை சக்தி நீங்க கிரியேட்டிவ் மைண்ட் செட் வேறயா, உங்களால கற்பனைலாம் பண்ண முடியும். ஏன்னா, ஒரு விஷயம் நடந்துருமோ அப்படின்ற பயத்த நம்ம கற்பனை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். நடந்துருச்சு அப்படின்னு கற்பனை பண்ணுங்க. கற்பனை பண்ணி ஹாப்பி மூமெண்ட்ட யுனிவர்ஸ்க்கு அனுப்புங்க. நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பி மூமெண்ட்ல இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பி ரியல் லைஃப்ல நடக்கும். யுனிவர்ஸ் கொண்டு வந்து டான்னு "இந்தா வச்சுக்கோ, நீ ஆசைப்பட்டல்ல, இந்தா வச்சுக்கோ, சந்தோஷமா இரு" அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. மத்தவங்க கூட நீங்க சொல்ற பிரச்சனைய கேட்டுட்டு, "ஓ! அப்படியா?" அப்படின்ற மாரி நகர்ந்துட்டு, உங்களுக்கு ஆப்போசிட்டா அந்தாண்ட வேல பாப்பாங்க. ஆனா, யுனிவர்ஸ் வந்து அப்படி கிடையாது. நீங்க என்ன நெனச்சாலும் அது உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துரும். நீங்க நெகட்டிவா நெனச்சாலும், நெகட்டிவா கொண்டு வந்து குடுத்துரும். பாசிட்டிவா நெனச்சா, பாசிட்டிவா கொண்டு வந்து குடுக்கும். ஸோ, நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அத அப்படியே குடுத்துருவாங்க அவங்க. அதனால நீங்க பாசிட்டிவ மட்டும் நெனைங்க. ஒண்ணுமே தேவையில்லங்க. காலையில எந்திரிச்சு நார்மலா சாப்பிடுறீங்களா? குளிக்கிறீங்களா? அழகா ட்ரெஸ் மாத்துங்க. உங்களுக்கு புடிச்ச மாரி பாட்டு கேளுங்க. எத பத்தியும் நினைக்காதீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் ரியல் லைஃப். இன்னைக்கு என்னோட லைஃப்ல இன்னைக்கு நான் வாழ்றேன். இந்த டைம் என்னோட லைஃப வாழ்றேன்.
அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படின்னு நினச்சி இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்குறீங்க அப்படின்னா, நாளைக்கு ஓகேங்களா? நாளைக்கு ஒரு நாள் அப்படியே எதார்த்தமா அந்த லைஃப்ப விட்டுருங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் யோசிக்காம, எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டு நிம்மதியா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்த பண்ணுங்க. ஒ பாட்டு கேட்குறது சில பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். சில பேருக்கு வாக்கிங் போறது பிடிக்கும். சில பேருக்கு நேச்சுரலோட கனெக்ட் ஆகுறது பிடிக்கும். சில பேருக்கு பெட்ஸ் கூட விளையாடுறது பிடிக்கும். இல்ல சில பேருக்கு ட்ராயிங் பண்ணுறது, கிரியேட்டிவ் மைண்ட் செட்டு எல்லாமே பிடிக்கும். ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த ஒரு விஷயத்து கூட மட்டும் நீங்க நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இயல்பா இருங்க. இன்னைக்கு ஒரு நாளா அந்த ஒரு நாளா மட்டும் வாழுங்க. எதுவும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வேணாம். நாளைக்கு என்ன நடக்கும்? அன்னைக்கு அது நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி அது நடந்துச்சு, அதெல்லாம் எதுவும் வேணாம். இன்னைக்கு இந்த நிமிஷம் என் லைஃப்ப நான் வாழ்றேன். இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்த நான் பார்க்குறேன். சின்ன சின்ன பட்டர்ஃப்ளை பறக்குதா? அத பாருங்க. பக்கத்துல வந்து குருவி தண்ணி குடிக்குதா? அத பாருங்க. குருவிக்கு தண்ணி வைங்க, அரிசி வைங்க, நேச்சுரலோட கனெக்ட் ஆகுங்க. ஏஞ்சல் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆவறாங்க. நெறைய சப்போர்ட் நீங்களே பாருங்க. நெறைய சப்போர்ட் பண்றாங்க. பெட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா, பெட்ஸுக்கு உங்களுக்கு புடிச்சது பெட்ஸுக்கு புடிச்சது குடுங்க. இப்படிலாம் நீங்க கனெக்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்துரும். வர வைக்கணும்னு யாரும் முயற்சிலாம் பண்ண வேணாம். உங்களுக்கே வந்துரும். நீங்களே அந்த தாட்ல இருந்தெல்லாம் வெளியில வந்துருவீங்க. ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், யுனிவர்ஸா இருக்கட்டும், உங்கள என்ன கைட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட்டு அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில வா. உன்ன போட்டு ஒரு விஷயம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா, ஃபர்ஸ்ட்டு அத விட்டு வெளியில வந்துரு. உன்ன நீ கவனி. உன் மேல ஃபோக்கஸ் பண்ணு. உனக்கு நெறைய திறமை இருக்கு. நெறைய உனக்கு வேலை இருக்கு. பூமியில எவ்வளவோ வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் நீ பாருன்ற மாரி தான் உங்கள வந்து கைட் பண்றாங்க. ஸோ நீங்க அதெல்லாம் பண்ணுங்க. உங்களோட ஒர்க்க நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல. பிரச்சனை தான் உங்கள பார்த்து பயந்து போகணும். நீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் யாரா இருந்தாலும் பாசிட்டிவா இருங்க. எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு அப்படியே பெரிய பிரச்சனையே கூட வரட்டுமே! கிட்ட வரும். உங்க கழுத்த நெரிக்கிற மாரி அவ்ளோ பெரிய பிரச்சனை கிட்ட வரும். பட் ஒண்ணுமே இல்லன்ற மாரி திரும்ப ரிவர்ஸ்ல போயிடும். எப்படி போச்சுன்னு தெரியாது. எப்படி வந்துச்சோ வந்த வேகத்துல அதுவே போயிடும். இதுக்கு பேரு தான் மேஜிக் அப்படின்னு சொல்றது. ஸோ, என்னோட லைஃப்ல நெறைய மேஜிக் நடக்குதுன்றத நீங்க கமெண்ட்ல குடுங்க. குடுக்கவே உங்களோட லைஃப் வந்து டோட்டலா மேஜிக் மாதிரி மாறும். யுனிவர்ஸால குடுக்க முடியுங்க. நீங்க நெனைக்கிறீங்களா? கிடையாது. யுனிவர்ஸால கண்டிப்பா உங்க லைஃப்ல மேஜிக் குடுக்க முடியும். எனக்கு நெறைய மேஜிக் நடக்குது. என்னோட லைஃப்ல நெறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. நெறைய நான் யுனிவர்ஸ் கிட்ட கத்துக்கிட்டேன். நான் மெடிடேஷன், ரேக்கி கிளாஸஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேரோக்குள்ள வந்தேன். வரதுக்கு முன்னாடியே எனக்குள்ள நெறைய மாற்றங்கள், நெறைய நல்ல விஷயங்கள். நான் ஒரு விஷயம் எதார்த்தமா நெனைப்பேன். பட் இது எனக்கு உடனே நடக்கும். ஏன்னா நான் மெடிடேஷன் பண்ணும்போதே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரேக்கி ஹீலிங்ஸ் வேற மாரி டெக்னிக்லாம் ரெகுலரா பண்ணி குடுக்குறவங்க மாதிரிலாம் நான் சொல்லி தர மாட்டேன். என்னோடது டோட்டலி சேஞ்சஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் நெனைக்கிறேன் அப்டின்னா, எனக்கு அது உடனே நடக்கும். மேஜிக் மாரி நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு ஈடுபாடோட ஒரு விஷயத்த பண்றீங்களோ, அதோட பலன உங்களால பல மடங்கு பார்க்க முடியும். நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத பண்ற ஒரு விஷயத்துக்கு சக்தி அதிகம். அது உங்க கூட நல்லா அட்டாச்டு ஆயிடும். ஸோ நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வேணாம். இன்னைக்கு ஒரு நாள் நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேனே, போதும் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்தது, அடுத்தவங்களுக்காகவே அழுதது, கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக மட்டும் நான் வாழப் போறேன். என் கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். எனக்கு புடிச்ச விஷயத்த மட்டும் நான் பண்ண போறேன். அப்படின்னு நீங்க பண்ணி பாருங்க. முக்கியமா இது வந்து வீட்ல இருக்க லேடீஸ். கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா டிப்ரஷனுக்குள்ள போறது லேடீஸ் தான் அதிகம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால. ஸோ நீங்க கண்டிப்பா உங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் குடுங்க. குடுத்துட்டு எல்லாரும் கமெண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னு நாளைக்கு முடிச்சுட்டு நாளான்னைக்கு வந்து கமெண்ட்ல சொல்றீங்க. எத்தன பேர் பண்ணீங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? பாசிட்டிவா இருக்கிறேன்னு சொல்றீங்க. பாசிட்டிவ்ன்றத கமெண்ட்லயும் போடுறீங்க. ஸோ நீங்க உங்களுக்கான டைமிங் குடுத்தீங்களா? கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நாள் நான் என்னோட டைமிங் எடுத்துக்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல குடுக்குறீங்க. உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணும்போதும் சரி, இந்தமாரி பாசிட்டிவா இருக்கும்போதும் சரி, நெகட்டிவ் தாட் வரலாம். வந்துட்டு போது. இயல்பா விட்டுருங்க. சில பேர் வரவே கூடாது. அது அப்படி ஒரு விஷயமே இருக்கக்கூடாதுன்னுவாங்க. வரட்டும். வரது அது நார்மல் தான். வந்துட்டு விட்டுருங்க. அது அந்த மைண்டுக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. அது வந்துச்சுன்னா, அந்த மாரி வந்துட்டு திரும்ப ரிப்பீட்ல அனுப்பி விட்டுருங்க. "போயிட்டு வா, பாய், டாட்டா, திரும்ப இந்த பக்கம் வந்துராத" அப்படின்ற மாரி அத அனுப்பி விட்டுருங்க. நீங்க அதுக்குள்ள போயிடக்கூடாது. ஓகேங்களா? நெகட்டிவ் தாட் வரலாம்.
வந்துச்சுன்னா, அத அனுப்பி விட்டுறணும். நீங்க பாசிட்டிவ்குள்ள இருக்கணும். பாசிட்டிவா இருக்கிறதுனா, ஒண்ணுமே இல்ல. நான் சொன்ன மாரி உங்களுக்கு புடிச்ச விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சது எல்லாத்தையும் செய்யுங்க. நீங்களே ரொம்ப பாசிட்டிவா மாறிடுவீங்க. யுனிவர்ஸும், ஏஞ்சலும் உங்கள அவங்களுக்குள்ள தான் கூப்பிடுறாங்க. யுனிவர்ஸ்குள்ள தான் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப உங்கள போட்டு படுத்தின மனுஷங்களெல்லாம் விட்டுட்டு, நீ யுனிவர்ஸ நம்பு, ஏஞ்சல்ஸ நம்பு. அவங்க உன்ன கைட் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற மாரி தான் சொல்றாங்க. ஸோ, நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களோட லைஃப் முக்கியம் அப்டின்னா, உங்கள நீங்க முதல்ல செல்ஃப் லவ் பண்ணுங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. நல்ல சாப்பாடுங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயத்த செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு புடிச்சதெல்லாம் பண்ணுங்க. உங்கள நீங்க கேர் குடுங்க. உங்கள நீங்க மதிக்கல அப்டின்னா, உங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். நம்ம தான் நம்மள அழகா பார்த்துக்கணும். உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும்ல, இத போட்டுக்கோ. யாரும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு இது பிடிக்கும்ல, இது சாப்பிட்றியா? செஞ்சு யாரும் குடுக்க மாட்டாங்க. நம்ம தான் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. எப்பவும் ஹாப்பியா இருங்க. உங்க லைஃப்ல மேஜிக் நடக்கட்டும். சந்தோஷமா மட்டும் இருங்க.